வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் மோனி மாப்பிள்ளை காதல்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இவ்வளோ நாள் மோனி வீட்டில் இருப்பான், நான் வந்துன்னு இருப்பேன். இப்போ நான் வீட்டில் இருக்கேன், மோனி வந்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வேலைக்கு ஜாயின் பண்ண புதுசில் எனக்கு டெய்லி அவள் கூப்பிட வருவாள். நான் அவனை கூப்பிட வரேன்னு சொல்லிட்டு ஒரு எபிசோட் கூட நான் போட்டிருப்பேன். அந்த வீடியோ சேனலாக ஸ்டார்ட் பண்ண புதுசில் ஏன்னா மாப்பிள்ளையை பிக்கப் பண்ண போவோமா இல்லை பாவா பிக்கப் பண்ண போவோமா சம்திங் அந்த லைன் எனக்கு மறந்துச்சு. அந்த ஒரு எபிசோடில் அவங்க என்னைய கூப்பிட வருவாள், வந்து என்னை கூப்பிட்டு போவா, நாங்கள் ஜாலியாக வந்து பேசிட்டு போயிட்டுருப்போம். இப்போது அது இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நான் சீக்கிரம் வந்துடுவேன், மேடம் போயிட்டு லேட்டாக வருவாங்களா, ஸோ பஸ் ஸ்டாப்பில் இறங்கி அங்கேருந்து நடந்து வந்துட்டு இருப்பாங்க. இப்போ அவங்கள கூப்பிட போகிறோம், அதுதான் இந்த எபிசோடு. இப்போ அவங்களோட வேலை அனுபவங்கள் எப்படி இருக்குது, என்கிட்ட அப்போ கேட்டுக்கிட்டு இருப்பாங்க வேலைக்கு போகிற எப்படி இருக்குது அது இதெல்லாம் சொல்லிட்டு. இப்போ மேடம் பேசுகிற இடத்துல இருக்காங்க. ஓகே, அவங்க பேசட்டும். அவங்க வேலைக்கு ஒரு லாஸ்ட் ஒரு 20 டேஸாக போயிட்டுருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க வேலை எப்படி இருக்குது, அது எல்லாத்தையும் கேட்கலாம். ஸோ ப்ளஸ் நிறைய பேர் வந்து அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க, அவங்க டொமைன் எப்படி, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், எப்படி வேலை கிடச்சது அதை பற்றி பேசுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்க இப்போது கொஞ்சம் காலையில் ரொம்ப சீக்கிரமாக இருந்துச்சு, சமைச்சு போயிட்டு வந்து இந்த மாதிரி நிறையா இதில் இருக்காங்க. அவங்க கொஞ்சம் ஒரு வேலையில் ஒரு செட்டில் டவுன் ஆகி, ஏன்னா இனிஷியல் ஒரு கம்பெனியில் போன உடனே அவங்க கொஞ்சம் நம்ம எப்படி வேலை பார்க்குறோம் அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஓகே நம்ம கரெக்டான கேண்டிடேட் எடுத்துருக்கோமா இல்லையாங்கிறத அவங்க சூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி கண்டிப்பாக அவங்க அப்டேட் பண்ணுவாங்க, கண்டிப்பாக அப்டேட் பண்ணணும். ஏன்னா நிறையா பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, நானும் சொல்லிகிட்டே இருந்தேன் இந்த மாதிரி உங்கள் நீ வேலை பார்க்குற டொமைனை பற்றி போட்டோன்னா ஒரு 4 பேருக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது நிறையா பேருக்கு அவுட் ஆஃப் கண்டெக்ஸ்டாக கூட இருக்கலாம். ஏன்னா நிறையா பேர் வேறு டொமைன்லேருந்து பார்க்குறவங்களா இருக்கலாம். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லாட்டாலும் ஒரு 2 பேருக்கு 3 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் நல்லது அப்படின்னு சொல்லி நானும் அவங்ககிட்ட சொல்லிட்டே தான் இருந்தேன். சரி ஓகே, இப்போ நான் அவங்கள போய் கூப்பிடும்போது என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் மோனியை பிக்கப் பண்ணுற இடத்துக்கே வந்துட்டேன். இன்னும் மேடம் வரல, வந்துடுவேன்னு நாங்கள் இன்னும் ஆளை காணோம், வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த வெயிட் பண்ணுற டைமில் நான் இப்போ அவங்க 20 டேஸாக வேலைக்கு போகிறப்போ நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னா, இவ்வளோ நாள் ஓரளவுக்கு வீட்டில் இருந்தாங்க, அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு சில நாள் கஷ்டமாக இருக்கும், ஒரு சில நாள் ரொம்ப ஜாலியாக இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ அவங்க வேலைக்கு போகிறப்போ ஓகே அவங்க ஒரு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பின்னாடி வர்றப்போ அது எப்படி சந்தோஷம்னு சொல்கிறதா பெருமைன்னு சொல்கிறதா என்ன சொல்லுதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப ஒரு பெருமையாகவும் ரொம்ப ஒரு சந்தோஷமாகவும் நான் படிச்சிருக்கேன், நான் ஒரு கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பாக கொடுப்பேன், அதை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படின்னு நினச்சி அவங்க கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. அதை என்னால் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில, கரெக்டாக சொல்கிறேன்னா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஆனால் அது அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுத்து அவங்க வேலைக்கு போய் அவங்க ஏர்ன் பண்ணுறப்போ வர கான்ஃபிடென்ஸு ரொம்ப ஒரு என்னால் பார்க்க முடியுது. இப்போ ஒரு 20 நாளாக அவங்க அந்த ஒரு 25 நாளாக அந்த ஆஃபர் வந்ததுலேருந்தே அவங்களோட பிஹேவியர்களாக இருக்கட்டும், அவங்க உள்ளுக்குள்ளேருந்து வர ஒரு சந்தோஷமாக இருக்கட்டும், அது ரொம்ப ஒரு வேறு லெவலாக இருக்குது. இதை தான் நானும் எதிர்பார்த்தேன். இதை தான் நானும் அவங்ககிட்ட இருந்து உள்ளே கொண்டு வரக்கு நிறையா ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். ஆனால் அந்த ஒரு வேலை கிடச்சி அவங்க நம்பிக்கை கொடுக்கவும் எல்லாமே டோட்டல் அப்படியே மாறிடுச்சு. அதுக்காக வீட்டில் இருக்கவங்க சப்போர்ட் பண்ணல அப்படின்னு நான் சொல்ல வரல. என்னோடய பாயிண்ட் என்னன்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்கு வேலைக்கு போகணுன்னு தோணுதா போங்க, வேலைக்கு போகல வேணாம் எனக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுதா ஓகே ரெஸ்ட் எடுங்க. அதை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க பண்ணணும். அவங்க கரெக்டாக இருந்து பிடிச்ச மாதிரி இருந்தால் மட்டும்தான் குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக ஓடும் அப்படிங்கிறது எனக்கு புரியுது, இப்போ நல்லாவே புரியுது. ஓகே, இதுதான் அவங்களுக்கு சந்தோஷம்னு நல்லா தெரியுது. ஏதோ ரூல்ஸ் மாதிரி உடம்பிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சரி வாக்க பார்ப்போம் நினைக்கிறேன். சிங்கம் அந்த பக்கம் இறங்கிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வரான் பார்த்தீங்களா, காஸ்ட்யூமே வட்டி மிரட்டுவான், ஒன்றுமே தெரியலையே. இந்த ஜூமில் தெரியலான்னு தெரில எனக்கு. அந்த வரான் பார்த்தீங்களா, ஆள் நட பாவனை வேறு லெவலு. இந்த மாதிரி ஒரு மோனியை நான் சென்னையில் பார்த்தேன், அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன். போடு பேக்ரவுண்ட் மியூசிக் போடுறா எடிட்டரு. அவன் வந்தானா, ஐயோ நீங்க எதிரி கூட்டமே பயந்து ஓடும். எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா. பேராண்டி அப்படி பார்த்துட்டு இருந்தேன். பேராண்டி என்ன லைட்டாக கண்ணாடி போட்டதுனால அவருக்கு அப்படி தெரிஞ்சிருக்குமா இருக்கும். கண்ணாடி கலந்ததுக்கப்புறம் அவளுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. பார்த்தீங்களா கெட்டப் அவுட்புட் எது அவுட்புட்டா நீ கோடர்ன்றனால அவுட்புட்லயே இன்புட் ஓகேங்களா. This is called outfit. இது என்னது என்னது வரிக்குற தோல் மாதிரி இருக்கு. உழைப்பாளி சொல்லுங்க, உங்களோட வேலை அனுபவம் போயிட்டு வர அனுபவங்களாம் எப்படி இருக்கு? ரொம்ப சிறப்பா. கொஞ்சம் ஆபீஸை பத்தி புறம் பேச மாட்டாங்க ஏன்னா இவங்க, ஏன்னா அவங்க ஆபீஸ்ல கொஞ்சம் லிமிட்டடான ஸ்டாக்ஸ் தான் இருக்காங்க. ஆளு கொஞ்சம் குறிப்பிட்ட ஆளுங்கிறதுனால எங்க பேச முடியாது எதுவும்.
பெருசா. நல்ல வேளை யாரும் இது பாக்குறது இல்ல. அது வரைக்கும் எல்லாம் வேற வேற ஊர்க்காரங்க, வேற வேற நாட்டுக்காரங்க, தமிழ் தெரியாது. யாருக்கும் தமிழ் தெரியாது, அதனால பிரச்சனை கிடையாது. ஆமா. சரி சொல்லுங்க மணி. என்னங்க சொல்லணும்? சொல்லுங்க, உங்க வேலை எப்படி இருக்கு? அசிங்கமா இருக்கு. என் வேலை வந்து சூப்பரா இருக்கு. அத பத்தி உங்களோட ரீல்ஸ் 2-3 ஷார்ட்ஸ் பார்த்தேன். ரொம்ப பாஷான ஏரியாவா இருக்கு அப்படிங்கறத மென்ஷன் பண்ணாரு. யாரோ என்னை பார்க்கற மாதிரி தெரியுது. வந்து தேவையில்லாத மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டேன். இந்த எங்க அண்ணன் கிட்ட சொல்லிட்டே இருப்பேன், இவங்க கிட்ட நான் சொல்லிட்டே இருப்பேன். நானும் வந்து இந்த துபாய் ஆன்டிஸ் மாதிரி அப்படியே பாஷா போய் காலையில ஒரு ஸ்டார்பக்ஸ்ல ஒரு கஃபே லாட்டே வாங்கிட்டு ஆபீஸ் போகணும்னு தெரியாம கேட்டுட்டேங்க. கன்றாவி. அதை தவிர அங்க வேற எதுவுமே இல்லைங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கஃபே, ஸ்டார்பக்ஸ், அது இதுன்னு கேவலத்துக்கு ஒரு கரக்கு வாங்கி குடிக்க முடியல என்னால. தலை வெளிச்சா. அதான் எங்க அண்ணன் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது கரெக்டா மேனிஃபெஸ்ட் பண்ணும். இப்ப நீ ஏடா கூடமா மேனிஃபெஸ்ட் பண்ணா இப்படிதான் இருக்கும். நீ வந்து ஒரு சேட்டா கடை மேனிஃபெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கிடைச்சிருக்கும். உன்னையமா அதை பண்ண சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. கரெக்ட் தான், நான் ரொம்ப ஃபீல் பண்றேன் அதை மட்டும் நினைச்சு. பக்கத்துல ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்தாலும் பிரச்சனைங்கிறீங்க. அது ஓகே சொல்றேன். ஒரு ஜினேக்ஸ் கடை இல்ல, ஒரு டீ கடை இல்ல, ஒரு பொட்டி கடை கூட இல்லைங்க. எதுவுமே வந்து அங்க வாங்க முடியாது. ஒரு காஃபி 45 திரம்ஸ் போட்டுருக்கான். கழுது அந்த காஃபி 45 திரம்ஸ் குடிச்சா இங்க இருந்து இங்க இறங்க கூட செய்யாது எனக்கு. அதுக்காக வீட்ல இருந்து டீ காபி எல்லாம் போட்டு காட்டு வேலைக்கு போறவங்க மாதிரி கொண்டு போயிடுறா ஃபிளாஸ்க்ல. மாமியோட எடுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரி நானும் வந்து எங்க அம்மா தோட்டத்துல வேலைக்கு எல்லாம் போறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஃபிளாஸ்க்ல காய் போட்டுட்டு போவாங்க. அந்த மாதிரி எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் அவங்க என்ன மோனி டீ எல்லாம் போட்டு கொண்டு வரீங்க அப்படின்னா என்ன பண்றதுங்க, கிடைக்க மாட்டேங்குது. கழுது நம்ம வீட்ல இருந்து போட்டு கொண்டு வந்துருவோம். 3 நேரம் சோறு சாப்பிட்டாலும் 5 நேரம் நொறுக்கு தண்ணி சாப்பிடுறாரு. ஆமா, அது கொஞ்சம் பிரச்சனையா. ஒரு ஸ்நாக்ஸும் நம்மளால அங்க வாங்க முடியாது. அதனால ரொம்ப அது மட்டும் தான் என்னோட ஒரே வருத்தம் ஆபீஸ் பொறுத்த வரைக்கும். மத்தபடி ஐ லவ் யூங்க. அந்த மாதிரி ஐ லவ் யூ. ஆமா, மத்தபடி ஆபீஸ் பிடிச்சிருக்கு. போயிட்டு வரதெல்லாம் பிரச்சனை இல்லையா? போயிட்டு வரது ஒரு மணி நேரம் ஆவறதுனால லைட்டா எனக்கு என்ன வைத்தறிச்சல. எனக்கு முன்னாடி வந்துடுறாரு. அது வந்து ரொம்ப காண்டா இருக்கு. பாவி சண்டாளா, நீயாடா என்ன கொலை பண்ண பார்த்த? இவர் எப்படி நேரம், அதாவது ஏங்க எனக்கு அப்புறம் தான் போவா, அதெல்லாம் ஒன்றும் தெரியலையா? இல்லையா, 10 நிமிஷம் அப்புறம் போவாங்க. அது ஒரு இதா ரொம்ப நேரம் நோட்ல இருந்தேன். இப்போ ஒரு சிறு காமெடி நடந்து முடிஞ்சிருச்சு. சரிங்களா? இப்ப மோனி சொல்ல வேணாதான் சொன்னாங்க. என்னன்னா, ஒரு ப்ரீவியஸா ஒரு ஆர்டிஏ டெஸ்ட் போன வீடியோல என்ன சொல்லியிருப்பாங்க, இவர் வந்து உங்க அப்பா மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த ஒரு கேப் இறங்கி வந்தாங்கல்ல, அந்த ஒரு டிரைவர் அண்ணே இருக்காருல்ல, டிரைவர் அண்ணே என் மனசுலயே பாலை வாத்துட்டு போயிட்டாரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆண்டி இறங்குங்க ஆண்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு. கீழே வண்டியில இருந்து இறங்குங்க அப்படின்னு ஜோக்கெல்லாம் சொல்லல, இறங்குங்க ஆண்டின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? அப்படி சொன்னதுக்கு அப்புறமும் ஏதோ கேட்டிருக்காங்க, ஆன்டிலாம் இல்ல அப்படின்னு சொல்லி. நான் நினைச்சேன் உங்க ஒரு 30-35 வயசு இருக்கும் அப்படின்னு நினைச்சேன்னு சொல்லி சொன்னாரு. பாத்தீங்களா? ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ஆண்டி சரி மோனி, நீ யாராச்சும் இந்த மாதிரி நங்கு பழிச்சு என்னை கிண்டல் பண்ணல அன்னைக்கு அந்த ஆர்டிஏ டிரைவர் வச்சு. இன்னைக்கு எங்கால வச்சு இந்த காஸ்டியூம்ல பார்த்தே கூட ஒரு 30-35 சொன்னாருன்னா, சொன்னாரு லுங்கி நைட்டி போட்டு வருவே வீட்டுல. அத பார்த்தா அவர் என்ன நினைச்சிருப்பாரு? செல்லம், அதான் செல்லம் நம்ம பூர்வீகம். எங்க இருந்து வந்தாலும் நம்ம பூர்வீகம். நீ பூர்வீகத்தை மறந்துடணும். பூர்வீகத்தை மறக்க கூடாது. பூர்வீகத்தை மறன்னு சொல்ல மோனி. நீ முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். அன்னைக்கு பல்லு பாட்டல சொன்னேன், அவருதான் சொன்னாரு. அதனால உனக்கு சொல்லிட்டாரு ஒருத்தர். சரி விட்டு, நம்ம 2 பேர் வயசான கப்பல். ஓகே சரியா? நாங்க எங்க போறோம் இப்பவே ஜிம் இப்படி ஜாயின் பண்ணிட்டு இப்படி வீட்டுக்கு போறோம். ஜிம்முக்கு போக மாட்டோம், ஜாயின் மட்டும் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடும். நாங்க யங் கப்பல்ஸ். நாங்க வயசானவங்க கிடையாது. சரிங்களா? யார்கிட்ட சொல்லிட்டு இருக்க? இல்ல ஒன்றாவது சொல்றேன், நீ அதை புரிஞ்சுக்கோன்னு சொல்றேன். பாத்தீங்களா, வாழ்க்கை ஒரு வட்டம் தான். இந்த ஜெயிக்கிறோம் தொப்பான், தொக்குறோம் ஜெயிப்பான், அந்த மாதிரி இது எல்லா சிச்சுவேஷனுக்கும் பொருந்துதா? ஆமா. நான் வந்து இவரை கூப்பிட போயிட்டு இருந்தேன். இது ஃபர்ஸ்டோ செகண்ட் வீடியோவோ அதுதான் நாங்க போட்டோம்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப வந்து இவரு என்ன டெய்லி வந்து கூப்பிட வராரு. நான் எங்க ஆபீஸ் சொல்லிட்டு இருந்தேன் என்ன ஜி அப்படின்னு பேசிட்டு இருந்தப்போ சொன்னாரு, பாபாவை கூப்பிட வந்தீங்களா அப்படின்னு சொல்லி வீடியோ பார்த்து என்ன பேசிட்டு இருந்தாரு. நான் போடுவேன் அடுத்த ஒரு வீடியோ மோனியை கூட போவோமான்னு சொல்லிட்டு பாருங்க நடந்துருச்சு. அது கூடிய சீக்கிரமே. பாத்தியா மோனி? ஒரு கொஞ்சம் வேலை கிடைக்க முன்னாடி சொன்னேன் அவர்கிட்ட, வேலை கிடைச்சு நான் கூப்பிட வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அவர் என்ன கூப்பிட வராரு, ரொம்ப பெருமையா இருக்கு. எனக்கு ரொம்ப உண்மையில ரொம்ப பெருமையா இருக்குங்க. மோனி அப்புறம் வேலைக்கு போனதுக்கு அப்புறம்
ஒரு கான்ஃபிடென்டா இருக்கா பாத்தீங்கன்னா, ஒரு சந்தோஷத்துல என்னைய வேற அங்க லைட்டா ஊம குத்துற மாதிரி இருக்காவ. அப்படிலாம் இல்ல கைஸ், அது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. சரிங்களா? அடுத்து வந்து காலையில இவர் பண்ற அட்ராசிட்டிஸ் எல்லாம் நான் வீடியோ எடுத்து கண்டிப்பா மக்களுக்கு போட்டு காமிப்பேன். ஏன்னு பாத்தீங்கன்னா வண்டியில அடிபட்டு செத்துருப்போம். ஏன்னா ஜீப்ரா கிராசிங் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா, ஜீப்ரா கிராசிங் லைட்டா கார் வந்துச்சு, பயந்துட்டேன். ஜீப்ரா கிராசிங் லைட்டா கார் இடிக்காம வந்துச்சு, லைட்டா டர் ஆயிடுச்சு. சரி ஓகே. என்னன்னா காலையில என்னென்ன அலப்பறை பண்றாரு, சமைக்க என்னென்ன அழுகுறாரு அப்படிங்கறத வந்து கண்டிப்பா நான் வந்து ஒரு எபிசோட்ல எங்க காலை பொழுதுகள் எப்படி இருக்குன்றத காமிப்பேன். ஏன்னா அவ்வளவு ஃபன்னா இருக்கு. அவரோட ஃபன்னுனா ஒரு மாதிரி அப்புறம் யோசிச்சு பார்த்தா செம சிரிப்பா இருக்கும். ஆனா அந்த மொமெண்ட்ல எனக்கு வந்து பயங்கரமா ப்ரெஷர், பிபி எல்லாத்தையும் இது வரைக்கும் ஏத்திடுவாரு. காலையில மோஸ்ட் ஆஃப் த டைம் இப்படி 2 பேரும் முட்டிக்கிட்டு தான் வெளியே போறோம். ஈவினிங் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிரும். அங்க யோசிச்சு பாப்போம் போய் என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கு. குட்டி மூக்குல எவ்வளவு இருப்பா தெரியுமாங்க? சட்டி மாதிரி இருப்பாங்க, 2 வடை சட்டி மாதிரி. அம்மாடி, அது எங்க குடும்ப பழக்கம். அது என்னால முடியாது, பயமா இருக்கும். அந்த எபிசோட் நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ண ட்ரை பண்றேன். முடியாது, நான் கண்டிப்பா எடுத்து அதை போடுவேன். வான்னா அதுக்கு வரமாட்டாரு. எப்படியாச்சும் நாளைக்கோ நாளை பின்னவோ அவரை வச்சு அந்த வீடியோ எடுக்கிறோம். சரியா? சரி ஓகே. அடுத்த எபிசோடில் சந்திக்கிறோம். ஓகே, பாய்.